ஹலோ வெல்கம் அண்ட் வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி. என்ன ஜாங்கிரி மக்களே, இந்தமாரி ஒரு எஃபெக்ட்ஸ் நீங்கள் பண்ணணுமா? அங்கே பாருங்கள், என்னடா அது சட்டை கலர் பிடிக்கலையா? ரைட்டு, மாற்றிடுவோம். ஓகே, ஹியர் இட் கோஸ் 1 2 3. ஓகே, இது ஓகேவா? இதுவும் என்னங்க, இதுவும் பிடிக்கலையா? ஓகே, 1 2 3 இப்படி. ஓகேவா? ஆடப்போ, சரி ஃபைனலாக மாற்றுறேன். 3 எங்கே பாருங்க. ஓகே, வாங்க சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? கமான். வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்து கொண்டு இருக்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். அதேமாதிரி ஒரு வீடியோவை ஃபஸ்ட்டு நீங்கள் ஷூட் பண்ணிக்கணும். ஒரு பிளெயின் பேக்ரவுண்டில், ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு பேக்ரவுண்டில், கலர் பேக்ரவுண்டில் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? இந்தமாரி ஒரு பிளெயினாக நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். இந்தமாரி ஒரு வீடியோ நீங்கள் ஷூட் பண்ணிக்கணும். இந்த பாருங்கள். ஓகேங்களா? லுக் அட் இட். இந்தமாரி வந்து ஃபஸ்ட்டு கலர் சேஞ்சிங்லாம் இல்லாமல் அது அந்த ஆக்ஷன் மட்டும் பண்ணி அங்கே பாருங்க, அதே செட்டு தான். அந்தமாரி ஒரு 3 வாட்டி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வாட்டி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குரோமா கீ யூஸ் பண்ணிவிட்டு தான் மாற்ற போகிறோம். அது எப்படி மாற்றுறோன்றது தான் மேட்டர். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் அந்த ட்ரிக் இருக்கு இல்லையா, அந்த ட்ரிக்கு தான் மேட்டர். ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறோன்னா, கரெக்டாக அந்த விரலை வச்சு இப்படி இழுக்கிறேன் இல்லையா ஷர்ட்டை, அந்த ஸ்பாட்டுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கலர் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் இதான் மெயின் கிளிப்பாக உங்களுக்கு ஆக போகுது. ஸோ இந்த கிளிப்போட கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போயே பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கிளிப்பை அப்படியே நம்ம டூப்ளிகேட் பண்ணி இன்னொரு லேயரில் வச்சு ஒரு ஓரமாக வைக்க போகிறோம் இப்போ ஃபைனலாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இது ஃபைனல்னு வச்சுக்கோங்களேன். செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கீழே வந்துடும். அதை அப்படியே நவுற்றி ஒரு ஓரமாக வச்சுருங்க. நவுற்றி கடைசியில் வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது இது மேலே இருக்கிறதுல, ஸோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் அது. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த எந்த பாயிண்டில் அந்த கை வச்சு இழுக்கிறோம் தெரியுமா ஷர்ட்டை, அந்தந்த பாயிண்டில் வந்து நீங்கள் ஒரு ஜம்ப் கட் பண்ணிடணும். பாருங்கள், இந்த பாயிண்ட் வந்து இங்கே இழுக்கிற பாருங்கள், அந்த பாயிண்டில் கரெக்டாக கர்சரை வச்சுட்டு நீங்கள் ஒரு கட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை கரெக்டாக அந்த இடத்துல கட் பண்ணணும். அதேமாரி 3 இடத்துல நீங்கள் ஷர்ட் அந்தமாரி கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு எப்படி நீங்கள் ஆக்ஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆக்ஷன் கரெக்டாக அந்த ஸ்பாட்டில், அதாவது மாற வேண்டிய அந்த ஸ்பாட்டில் கர்சரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் வீடியோ மொத்தமாக 3 பார்ட்டாவோ 4 பார்ட்டாவோ நீங்கள் எவ்வளோ கலர்ஸ் வேணும்னு நீங்கள் ஆக்ஷன் கொடுத்துருக்கீங்களோ அவ்வளோ ஆக்ஷன்ஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு அந்த கிளிப்பையும் இருக்கு இல்லையா, இப்போ இந்தமாரி 3 கிளிப்பு 4 கிளிப் ஃபார்ம் ஆகிடுது இல்லையா, ஒவ்வொரு கிளிப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஃபில்டரில் போய்ட்டு கீழே போய்டுங்க. மேலே போகாதீங்க. கீழே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இந்தமாரி இந்த ஒரு ஃபில்டர், இந்த கிளிப் கொடுத்துருங்க. அடுத்த கிளிப்புக்கு வேறு ஒரு ஃபில்டர் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்தமாரி எல்லா கிளிப்புக்கும் ஒரு ஃபில்டர் கொடுத்துருங்க. ஃபில்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு கலர் கொஞ்சம் இன்னும் பிடிக்கலன்னா கூட அந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு ஃபில்டர் கொடுத்துருங்க. ஏன்னா ஃபில்டர் கொடுத்து டிஃப்ரெண்ட் ஃபில்டரை கொடுத்தோம். ஒரு கிரே ஸ்கேல் ஃபில்ட்ரு, ஒரு ப்ளூ ஃபில்ட்ரு, அந்தமாரி ஒரு 4 ஃபில்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இதுக்கு என்ன ஃபில்டர் கொடுக்கலாம்? ரெட்டு வேணாம், ப்ளூவே இருக்கட்டும். ஓகே, இப்போ இந்தமாரி கொடுத்தாச்சுங்க இல்லையா. இப்போ 4 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ என்ன பண்ணோம், கீழே இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, நம்ம ஒரு லேயரை நவுற்றி வச்சோமே, அந்த லேயரை என்ன பண்ணுறோம்னா நவுற்றிட்டு வந்து இந்த மெயின் கிளிப்புக்கு கீழே வைக்க போகிறோம் இப்போ. ஓகேங்களா? கீழே அந்த லேயரை அப்படியே நவுற்றிட்டு வந்து பக்காவாக அங்கே வச்சிடும். வச்ச மாரி என்ன ஆகும்னா, இந்தமாரி மேலே வருது இல்லையா, இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பக்காவாக ஸ்க்ரீனில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சைஸ்க்கு ஏற்ற மாரி. ஓகேவா? பேக்ரவுண்டு இதுவும் ஈக்குவல் சைஸில் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு குரோமா கீயை போய்ட்டு எனேபிள் பண்ணிவிட்டு இந்த கீ கலர் இருக்கு இல்லையா, ஒன்றுமே சேஞ்ச் இருக்காது. என்னடா அது ஒன்றுமே ஆகலைன்னு யோசிக்காதீங்க. அந்த கீ கலர் இருக்குல்ல, அந்த கீ கலரை போய் கிளிக் பண்ணி உங்கள் ஷர்ட்டு தானே கலர் மாறணும். ஷர்ட்டு கலர் ப்ளூவில் அந்த ப்ளூ கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குரோமா கீ அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்தந்த இதுக்கு ஏற்ற மாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் அந்த இடத்துல ஓகே
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள், அங்கே பாருங்கள். அவ்வளோதான் மக்களே. ஸோ இதுதான் இந்த ட்ரிக்கு. இப்போ இந்த ட்ரிக்குக்கு நீங்கள் இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே மியூசிக்கு அந்த மாறுற இடத்துல சவுண்ட் பிட்டு என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. அது நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அது உங்கள் எல்லாருக்கும் இந்நேரத்துக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ட்விட்டரில் சொன்ன மாதிரி பண்ணிக்கோங்க. அங்கங்கே சவுண்ட் பிட் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ஷர்ட் கலர் சேஞ்சிங் ட்ரிக்கை பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் உங்கள் வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு மேஜிக் ட்ரிக் மாரி தான். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி கைன்மாஸ்டர் டிக்ஸ்லாம் டெய்லி உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைப் டு சேனல். கீப் சப்ஸ்கிரைப் அண்ட் டிஷ் ஜாங்கிரி பேரை பரப்புங்க. தேங்க்யூ. பாய்.